அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த வீடியோ பதிவு ஆல்ரெடி வினைமரபு, தொகை மரபு, அந்த மரபுகளை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். மெயினாக இந்த வீடியோ பதிவு தொகை மரபு, வினைமரபை தாண்டியும் ஒரு சில விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஒரு சொல் பல பொருள் தரக்கூடியதை பேஸ் பண்ணியும் நமக்கு இப்போ பார்க்க போகிற டாப்பிக்லேருந்து நம்ம கேள்வி கேட்பாங்க. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க அப்படின்ற விதத்துலேயும் இந்த டாப்பிக்கில் இருந்து வினாக்கள் கேட்கப்படக்கூடியதாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, இப்போ இந்த வீடியோ பதிவில் கிட்டத்தட்ட ஒரு 13 டாபிக் இல்லை 11 டாபிக் பார்ப்போம். இந்த டாப்பிக்கில் இருந்து வினா இல்லாத வினாத்தாள் தொகுப்பே இருக்காது அப்படின்றத கட்டாயமாக சொல்லலாம். இந்த டாப்பிக்கில் இருந்து வினா இல்லாத வினாத்தாள் தொகுப்பே இருக்காது. ஓகேங்களா? சரி, அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. தெளிவாக செவி கொடுத்து கேளுங்க, கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தாவர உறுப்புகளினுடைய பெயர். அழகாக ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க, ஒரு பேனா ஒன்று எடுத்துக்கோங்க, அருமையாக எழுதிக்கோங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? தாவர உறுப்புகளினுடைய பெயர். இப்போ நமக்கு ஈச்ச மரம் தெரியல, அதனுடைய உறுப்பு ஈச்சம் ஓலை. மரத்தை சொல்லலை, அதில் இருக்கக்கூடிய ஓலை ஈச்சம் ஓலை. அடுத்து சோள தட்டை. சோலை என்ன சொல்கிறாங்க? தட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மா இலை. நம்ம என்ன படிப்போம்னா மா இலை இலைன்னு படிப்போம், மா இலை. அடுத்ததாக பாருங்கள், மூங்கில் இலை. மூங்கிலினுடைய அந்த இலைப்பகுதி என்னன்னு சொல்கிறாங்க? மூங்கில் இலை. அடுத்து பாருங்கள், கமுகம் கூந்தல். இதை இன்ட்டு மார்க் போட்டுக்கோங்க, நமக்கு வினாக்களாக வரும். கமுகம் அப்படின்னா என்னது? கூந்தல். பனை ஓலை. அப்போ பாருங்கள், ஈச்சம் ஓலைன்ற மாதிரி பனையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஓலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக என்ன அப்படின்னா பலா இலை. அப்போ மூங்கில் இலை மாதிரி பலாவையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்து ஒரு சிலது இருக்குது பாருங்கள், வேப்பந்தழை. வேப்பந்தழைன்றதை நம்ம எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒன்றாகவும் இருக்குது. அதனால் என்ன இல்லை, அது நமக்கு பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? சரி, ரைட்டு. அடுத்து பாருங்கள், தழை மடல். சரி, தாழை மடல். சரி, நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுங்கன்னா, சீதலை பாத்திரம் அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்றதை மட்டும் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாழை இலை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோமா? பார்த்துருக்க மாட்டோம். பலா இலை. அப்போ வாழைக்கும் என்ன வருது? இலை அப்படின்றது வரக்கூடியதாக இருக்குது. நெல் தாள், நெற்தாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. தென்னம் ஓலை. சரி, இப்போ பாருங்கள், நம்ம 2 விஷயத்தை ரொம்ப அதிகமாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து முருங்கை கீரை. முருங்கைக்கீரை, முருங்கைன்னு சொல்லுவோமா? அப்போ முருங்கையை நம்ம என்ன சொல்கிறோம்? கீரை என்னன்னு சொல்கிறோம்? அதனுடைய அந்த இலை பகுதிகளை கீரை அப்படின்னு சொல்லக்கூடியது. தென்னங்கீற்று. ஏன்னா எவ்வளோ பேர் தென்னை ஓலை அப்படின்ற மாதிரி நான் வச்சுப்பாங்க. அது தென்னை ஓலை இல்லை, தென்னங்கீற்று. இப்போ நீங்கள் கீழே கமெண்டில் என்ன பண்ணுங்கன்னா, இலை அப்படின்றதில் முடியக்கூடிய தாவரத்தினுடைய பெயர்களையும், ஓலை அப்படின்றத முடியக்கூடியத தாவரத்தினுடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. சரி, இப்போ ஒன் ஆஃப் த பார்ட் என்ன பார்த்துட்டோம்? தாவர உறுப்புகளினுடைய பெயர்களை பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக அடிவகை. ஒரு தாவரத்தினுடைய அடிப்பகுதியை என்னன்னு சொல்லலாம் அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றுங்க. சரி, ட்ரை பண்ணுவோங்களா? சரி, அடிவகைன்னா என்னென்னா ஒரு தாவரத்தினுடைய அடிப்பகுதி. இப்போ ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தினுடைய அடிப்பகுதியை பார்க்க போகிறோம். இப்போ நெல்லுக்கும் கேழ்வரகும் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? நெல்லினுடைய அடிப்பகுதியும் கேழ்வரகனுடைய அடிப்பகுதியும் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா தாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ அடுத்து கீரையும் வாழையும். கீரையினுடைய அடிப்பகுதியும் வாழையினுடைய அடிப்பகுதியும் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா
தண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்து பாருங்களேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நெட்டி மிளகாய் செடி. நெட்டி மிளகாய் செடி இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கோல். அப்போ எட்டி மிளகாய் செடியை எதால் அடிக்கிறோம்? கோலால் அடிக்கிறோம். எட்டி மிளகாய் செடி எதால் அடிக்கிறோம்? கோலால் அடிக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து நம்ம வினாக்கள் கேட்கலாம். அடுத்து குத்துச்செடி புதர். தூறு கட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல. அப்போ தூறுனா என்னன்னா அதிகமாக இருக்கக்கூடியது. இப்போ நெல்லுலுமே என்ன பண்ணுன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பால் வைப்பதற்கு முன்னாடி தூறு கட்டியிருக்கும். அந்த தூறுனா என்னது? அதிகமாக ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்போ குத்துச்செடினாலுமே அப்படியே ஒரு குத்தாக இருக்குமா? புதர். அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? தூறு. அப்போ குத்துச்செடியினுடைய அடிவகையும் புதரினுடைய அடிவகையும் என்னது? தூறு. கம்பந்தட்டு, சோளந்தட்டு அல்லது தட்டை. தட்டுன்னு சொல்லலாம் அல்லது தட்டை என்ற பெயர்லேயும் சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து பாருங்கள், கரும்பினுடைய அடிப்பகுதி என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கழின்னு சொல்கிறோம். இந்த கடைசி 3 இருக்குது பாருங்கள், முக்கியமான வினாங்க இது 3மே. கரும்பினுடைய அடிப்பகுதி கழி அப்படின்ற சொல்கிறோம். மூங்கிலினுடைய அடிப்பகுதி கடை. இது எனி டைம் கேட்கக்கூடிய கொஷின்ங்க. மூங்கிலினுடைய அடிப்பகுதினது கடை. மூங்கில் கடை. புளிய மரம், வேப்ப மரம் இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய அடிப்பகுதி அடின்னு சொல்கிறோம். அப்போ புளி, வேம்பு மரம் அல்ல, புளி. நம்ம அந்த புளி இருக்குங்க பார்த்திங்களா, அந்த புளியும் குழம்புக்கு வைக்கிற புளியும் அந்த வேப்பம் பூ எடுக்கிற அந்த வேம்பு, இதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா அடிப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ புளி மற்றும் வேம்பினுடைய அடிப்பகுதியை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா அடின்னே சொல்கிறோம். ஏன்னா அங்கே ஆப்ஷன் வைக்கிறப்போ நம்ம குழம்பிடுவோம். அப்போ கோலை வச்சு நெட்டி அடித்தா அது மிளகாய் செடி. குத்து குத்தாக இருந்தால் அது தூறு. கம்பையும் சோளையும் கம்பந்தட்டு சோளந்தட்டுன்னு சொல்கிறோமா, அது மாதிரி. கரும்போட அடிப்பகுதி கழி. மூங்கிலினுடைய அடிப்பகுதி கடை. புளி வேம்பினுடைய அடிப்பகுதி அடி. சரி, இப்போ அடிப்பகுதியை பார்த்தோமா. அடுத்து கிளைகளினுடைய பிரிவுகளை பார்க்க போகிறோம். கிளைகளினுடைய பிரிவுகளை பார்க்க போகிறோம். இது ரொம்ப எளிமையானதுங்க. கிளைகளினுடைய பிரிவுகள்னாது ரொம்ப எளிமையானது. ஒரு 7 பாயிண்ட்டு தான். சரிங்களா? முதல்ல கிளைகளினுடைய பிரிவுகள்னால் என்னன்ற டெஃபினேஷனையும் சேர்த்து தாங்க படிக்கணும். நம்ம இந்த மேலே இருக்கிற இந்த வார்த்தையும் சேர்த்து தான் படிக்கணும். தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கக்கூடிய சொற்கள். இப்போ தாவரத்தினுடைய அந்த உறுப்புகளை பார்த்தோம். அதுக்கப்புறம் அதனுடைய அடிப்பகுதியிலிருந்து பிரிந்து போகக்கூடியதான் நம்ம என்ன சொல்கிறோம்? கிளைப்பகுதி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கவை அப்படின்றத என்னன்னு சொல்கிறாங்கன்றத பாருங்கள். அடிமரத்திலின்று பிரியும் மாபெரும் கிளை. இப்போ அடிப்பகுதியிலிருந்து என்ன ஆகும்? பிரியக்கூடிய கிளையை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கவக்கொம்பு. அதாவது கவக்கொம்புன்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கவை அப்படின்னு சொல்கிறோம். அடிமரத்திலிருந்து பிரியக்கூடிய மாபெரும் கிளை. அப்போ அடியிலேருந்து வந்து பெரிய கிளையாக பிரிஞ்சதுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? கவைன்னு சொல்கிறோம். கவையினுடைய பிரிவு கொம்பு அல்லது கொப்பு. அப்போ அடிமரம் ஒன்று இருக்குது. இப்போ இந்த அடிமரம் இருக்குது, இப்படி ஒரு அடிமரம். இதிலேருந்து பிரியக்கூடிய அந்த பெரிய இதுவும் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கவைன்னு சொல்கிறோம். இந்த கவையினுடைய பிரிவு இப்போ இங்கேருந்து ஒன்று பிரியுதுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கொம்புன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து இது கொம்புங்களா? இப்போ இந்த கொம்புலேருந்து பிரியக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா கிளைன்னு சொல்கிறோம். இந்த கொம்புலேருந்து பிரியக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கிளைன்னு சொல்கிறோம். இப்போ இந்த கிளையிலேருந்து பிரியக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா சினைன்னு சொல்கிறோம். இந்த கிளையிலேருந்து பிரியக்கூடியது என்னன்னு சொல்கிறோம்? சினைன்னு சொல்கிறோம். அந்த சிலையிலிருந்து பிரியக்கூடியது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா போத்து. சிலையிலிருந்து பிரியக்கூடியதுனாது போத்து. போத்துலேருந்து பிரியக்கூடியதை நம்ம என்ன சொல்கிறோன்னா குச்சின்னு சொல்கிறோம். குச்சியினுடைய பிரிவு தான் என்னது? ஒரு இனுக்கு. நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போமா ஒரு இனுக்கு அப்படின்னு சொல்லுவோமா? இப்போ பாருங்கள், ஒரு உதாரணத்துக்காக நான் போடுறேன். இப்போ இதை ஒரு மரமாக அசியூம் பண்ணிப்போம். ஓகேங்களா? இப்போ இதனுடைய அடிப்பகுதியிலேருந்து பெருசாக ஒரு இது போகுதுங்க. அடியிலேருந்து பெருசாக ஒரு கிளை போகுது, மாபெரும் கிளை. இதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா கவை. இதனுடைய பெயரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கவைன்னு சொல்கிறோம். இப்போ இந்த கவையினுடைய ஒரு பிரிவு
இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கவையிலிருந்து வரக்கூடிய ஒரு பிரிவை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா கொம்புன்னு சொல்கிறோம். இது என்னன்னு சொல்கிறோம்? கொம்பு அப்படின்றோம். இப்போ பாருங்கள், இந்த கொம்புல இருந்து ஒரு பிரிவு வருது. இப்போ கொம்புல இருந்து என்ன ஆகுது? ஒரு பிரிவு வருது. இதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கிளைன்னு சொல்கிறோம். இந்த கிளையிலிருந்து ஒன்று வரக்கூடியதை சினைன்னு சொல்கிறோம். இந்த கிளையிலிருந்து ஒன்று வரக்கூடியது என்னன்னு சொல்கிறோம்? சினைன்னு சொல்கிறோம். இந்த சினையினுடைய பிரிவு நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இப்போ சினையிலிருந்து வரக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா போத்துன்னு சொல்கிறோம். இந்த போத்துலேருந்து வரக்கூடியது, இந்த போத்து இருக்குங்களா, அந்த போத்துலேருந்து வரக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? குச்சின்னு சொல்கிறோம். இப்போ இது என்னவாயுது? குச்சி. இந்த குச்சியிலிருந்து சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா, குச்சியிலேருந்து இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இனுக்கு அப்படின்ற பெயரில் சொல்லக்கூடியதாக இருக்குது. சரி, அடுத்து பாருங்கள், காய்ந்த அடியும் கிளையின் பெயர் பெறுதலும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினாங்க. 4 கான்செப்ட் தான். கட்டனா என்ன, சுள்ளினா என்ன, விறகுனா என்ன, வெங்கடினா என்ன. காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள். காய்ந்த அடியும் இலையினுடைய பெயர் பெறுதல்னா என்னது? காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கக்கூடியது. காய்ந்த குச்சி நம்ம பார்த்துருப்போம்ல, காய்ந்ததாக இருக்கக்கூடிய குச்சியை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா சுள்ளி விரவு, சுள்ளின்னு சொல்லுவோம். அந்த காய்ந்த குச்சியினுடைய சிறு கிளை, காய்ந்த சிறு கிளை. நமக்கு தெரியல கிளைன்னா என்னென்னு. கிளை எங்கேருந்து வரும்? இப்போ நம்ம அங்கே பார்த்துருப்போமா, கிளை எங்கேருந்து வருது? கொம்புலேருந்து வரக்கூடிய ஒன்று. கொம்பினுடைய ஒரு பிரிவு தான் என்னது? கிளை. பூந்தினுடைய ஒரு பிரிவு தான் என்னது? குச்சி. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போமா. அப்போ காய்ந்த சிறு கிளையை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா விறகுன்னு சொல்கிறோம். காய்ந்த கழியை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா வெங்கழி. அப்போ இதிலே ஒரு கீ இருக்குது பாருங்களேன். கழி அப்படின்னா அது எங்கே முடியும்? வெங்கழி. கழி வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? வேக வைப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா. காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். அப்போ காய்ந்த கொம்போட கவை பகுதி இருக்கா? இப்போ இது வந்து ஒரு கொம்புங்க. இதனுடைய கவை பகுதினா எப்படி? இப்படி போயிட்டு இப்படி வரக்கூடிய ஒன்று கவக்கோல் மாதிரி இருக்குது. நம்ம இந்த இது உள்ள பண்ணுவோம் பார்த்தீங்களா, பசங்களுக்கு என்னது பனங்காய் சாப்பிட்டு வண்டிக்கு கவக்கோல் வச்சு அதை வண்டி ஓட்டுறதுக்கு ஒன்று ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கட்டை. அப்போ காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் இருக்கக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கட்டை. அப்போ காய்ந்த குச்சி சுள்ளி, காய்ந்த சிறுகிளை விறகு, காய்ந்த கழி வெங்கழி, காய்ந்த கொம்பும் கவையும் கட்டை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இலையினுடைய வகைகள். இதை நம்ம இது எல்லாமே நாம் தான் வச்சுக்கணும். ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றத்தை விட இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடியது. புளி, வேம்பு, இதனுடைய இலையை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா இலைன்னே சொல்கிறோம். ஆல்ரெடி அடியில் பார்த்துருப்போம், அது அடின்ற பேரில் சொல்லியிருப்போம். நெல், புல், நெல் தாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. சோளம், கரும்பை, அதனுடைய இலையை நம்ம சொல்கிறோன்னா தோகைன்னு சொல்கிறோம். கரும்பு இலைன்னு சொல்லக்கூடாது, கரும்பு தோகை, சோள தோகை. தென்னை மற்றும் பனையினுடைய இலையை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஓலை அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டும் அதிகமாக கேள்வி கேட்டிருக்காங்க புக் பேக்லேயும் நம்ம வரக்கூடியதாக இருக்கும். காய்ந்த தாளும் தோகையும் சண்டுன்னு சொல்கிறோம். காய்ந்த இலையை சருகுன்னு சொல்கிறோம். இலை காஞ்சி போச்சுன்னா அது சருகு. காய்ந்த தாளும் தோகையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இப்போ நம்ம பார்த்துருப்போம்ல, தாள் நம்ம எங்கே பார்க்குறோம்? நெல் மற்றும் புல்லினுடைய இலையை நம்ம தாள்னு பார்க்குறோமா? சோளம் மற்றும் கரும்பினுடைய இலையை தோகைன்னு பார்க்குறோமா? அப்போ நெல்லினுடைய இதுவையும் கரும்பினுடைய இதுவையும் சேர்ந்து ரெண்டு காஞ்சி போச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சண்டு அப்படின்ற பெயரில் குறிப்பிடுறோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதை கடைசி ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. சரிங்களா? சரி, ரைட்டு. அடுத்து கொழுந்து. அடுத்து நம்ம என்னது? கொழுந்து பகுதி. நம்மளை சொல்லுவாங்கள்ல வேப்பம் கொழுந்து அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்கள்ல. சரி, ரைட்டு. தாவரத்தினுடைய நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொற்கள். இப்போ வேப்ப மரத்தில் பார்த்தீங்கன்னா வேப்பம் கொழுந்து சாப்பிட்டா வயிறில் இருக்கக்கூடிய பூச்சிகள்லாம் சரியாயிடும், செத்துரும், செரிமான கோளாறுலாம் சரியாகும்னு சொல்லுவாருங்களா. நீங்கள் கொழுந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நுனிப்பகுதி அதுதான் என்னது? தாவரத்தினுடைய நுனிப்பகுதிகளை குறிக்கக்கூடியது. நெல், புல் இதனுடைய நுனிப்பகுதியை. அப்போ நெல்லினுடைய நுனிப்பகுதி என்னன்னு சொல்லுவாங்கன்னா துளீர் அல்லது தளீர்.
துளிர் அல்லது தளிர்ன்ற பெயரில் குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். அப்போ துளிர் அல்லது தளிர். புளிய மரம், புளி மற்றும் வேம்பினுடைய நுனிப்பகுதி என்னன்னு சொல்லுவாங்கன்னா முறி அல்லது கொழுந்து. புளி, முறி அல்லது கொழுந்துன்ற பெயரில் குறிப்பாங்க. அப்போ வேப்பங்கொழுந்துன்றதை நம்ம ஈஸியாக எடுத்துருவோம். அப்போ புளியும் முறி, புளியங்கொழுந்து அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம், ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், 4த்துக்கு ஒரே பேரில் வருது பாருங்கள். சோளம், கரும்பு, தென்னை, பனை. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா குருத்து. சோளக்குருத்து, கரும்பு குருத்து, தென்னை குருத்து, பனை குருத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. கரும்பினுடைய நுனிப்பகுதி கொழுந்தாடை என்னன்னு சொல்கிறாங்க, கரும்பினுடைய நுனிப்பகுதியை கொழுந்தாடை நம்ம பார்த்துக்கணும். இப்போ கரும்பு, தென்னை, பனையை குருத்துன்ற பெயர்லையும் சொல்லிவிட்டு நமக்கு என்ன சொல்லிடுறாங்க, கரும்பினுடைய நுனிப்பகுதியை கொழுந்தாடை அப்படின்ற இதுலேயும் நமக்கு குறிக்கக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்கள், பூவினுடைய நிலை. இது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், 7 நிலைகளில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. பூவினுடைய நிலைகள் 7ஆக இருக்கக்கூடியதாக இருக்குது. சரி, அரும்பு, போது, மலர், அலர், வி, செம்மல் அப்படின்ற இதுவும் நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ பூவினுடைய தோற்ற நிலை முதல்ல அது என்னவாக இருக்கும் அப்படின்னா அரும்பாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அரும்புலேருந்து விரியக்கூடிய நிலையை நம்ம போது அப்படின்னு சொல்லுவோம். அரும்பு இருக்குது, அந்த அரும்புலேருந்து அந்த பூ விரியக்கூடியதை போதுன்னு சொல்லுவோம். பூவினுடைய மலர்ந்த நிலையை மலர்னு சொல்லுவோம். அப்புறம் அலர் அப்படின்ற பெயர்லையும் குறிப்பிடுவோம். பூவினுடைய மலர்ந்த நிலை, ஒரு பூ பூத்துருச்சுன்னா அது என்னது, மலர். பூ பூத்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அப்போ மலர் அல்லது அலர் அப்படின்ற பெயரில் குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. மரஞ்செடியில் செடியினின்று பூ கீழே விழுந்த நிலை, பூ பூத்து கீழே விழுந்துச்சுன்னா வி, அப்போ விழுதல் வி, அப்போ பூ விழுதல் அப்படின்றது. பூ வாடிய நிலையை வந்து செம்மல், பூ வதங்கி பூச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா, வாடிய நிலையில் இருக்கக்கூடிய செம்மல். அப்போ ஒரு பூவினுடைய தோற்ற நிலையை அரும்புன்னு சொல்கிறோம். அந்த அரும்பு, அதாவது அந்த அரும்பு வந்து விரியக்கூடிய ஸ்டேஜை போதுன்னு சொல்கிறோம். அதே பூத்துடுச்சு மலர்ந்துடுச்சுன்னா மலர் அல்லது அலர்னு சொல்கிறோம். அதே பூத்த பூ கீழே விழுதுன்னா அதை வீன்னு சொல்கிறோம். அந்த இது வந்து வதங்கி போச்சு வாடி போச்சுன்னா அது நம்ம என்னன்னு சொல்கிறோம், செம்மல் அப்படின்ற பெயரில் குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. அடுத்து குலை வகை, தாவரங்களின் குலை வகைகளை குறிப்பதற்கான சொல் காய்களையோ கனிகளையோ சொல்லக்கூடியதாக இருக்கும். இதில் வந்து நம்ம சொல்லுவாங்க அவரை துவரை, அவரைக்கொத்து துவரைக்கொத்து, கொலையா முந்திரிக்காய் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோமா, அந்த கொலையா முந்திரிக்காய் தான் இங்கே பார்க்க போகிறோம். அவரை கொத்து துவரை கொத்து. கொடி முந்திரியை நம்ம என்னான்னு சொல்கிறாங்கன்னா குலை அப்படின்ற பெயரில் சொல்கிறாங்க. வாழைக்குலையை என்னான்னு சொல்கிறாங்கன்னா தாறு, வாழைத்தாறுன்ற பெயரை டைரெக்டாகவே சொல்லுவாங்க, வாழைத்தாறு. சோளம், கேழ்வரகு, இதிலிருந்து வரக்கூடியதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், அது கொத்தாக இருக்கக்கூடியதை கதிர் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எல்லோரும் என்ன பார்ப்போம்னா நெல் கதிர்னு பார்ப்போம். நெல் கதிர்னு சொல்லக்கூடாது, நெல்லுக்கும் திணைக்கும் வரக்கூடியதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், அழகு மற்றும் குரல், அழகு அல்லது குரல் அப்படின்றது. வாழைத்தாறு அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா சீப்புன்னு சொல்கிறோம். அப்போ வாழை கொலையாக இருக்கிறத நம்ம தாறுன்ற பேரில் குறிப்பிடுறோம். வாழைத்தாறுன்னு இருந்தால் அதை நம்ம என்ன சொல்கிறோம், சீப்புக்கள். 1 டசன் அப்படின்னு சொல்கிறோமா, 12 வாழைப்படம் இருக்குமா, அது மாதிரி இருக்கக்கூடியது. கொத்தா அப்படியே ஒரு இது உள்ள வாழையில் இதை வாழைத்தாறு, இதிலேருந்து ஒரு சீப்பாக பிரித்து எடுக்கக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? சரி, ரைட்டு. இது குலை வகையை முடிச்சிட்டோம். அடுத்து கெட்டுப்போன காய்கனி. ஏங்க இது ரொம்ப முக்கியங்க, இது கட்டாயமாக அதிகமாக மனப்பாடம் பண்ணுங்க. கெட்டுப்போன காய்கறி வகை. கெட்டுப்போன காய்க்கும் கனிக்கும் தாவரத்திற்கு ஏற்ப வழங்கப்படும் சொற்கள். நுனியில் சுருங்கிய காய். இப்போ ஒரு காய் இருக்குது, அந்த காயில் நுனி பகுதியில் சுருங்கிச்சுன்னா அது சூம்பல் அப்படின்ற பெயரில் சொல்லுவோம். அந்த சுருங்கிய காயாக இருந்தால் அது சூம்பல்னு சொல்லுவோம். அதையே ஒரு பழம் சுருங்கி போச்சு அப்படின்னா அது சிவியல்னு சொல்லுவோம். சுருங்கிய காய்னா சூம்பல்,
சுருங்கிய பழம்னா சிவில். புழுப்பூச்சி அரித்த காய்கனி என்னன்னா என்ன சொத்தை பிடிச்சி போச்சு, என்ன மாம்பழம் சொத்தையாக இருக்குது, இல்லை இந்த பழம் சொத்தையாக இருக்குது. அப்போ புழுப்பூச்சி அரித்ததுன்னா அந்த காயோ கனியோ நம்ம என்னன்னு சொல்கிறோம், சொத்தைன்னு சொல்லுவோம். அப்போ நுனியில் சுருங்கிய காயை சோம்பல்னு சொல்லுவோம், சுருங்கிய பழத்தை சிவியல்னு சொல்லுவோம், புழுப்பூச்சி அரித்திருந்தால் அது சொத்தைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்ததாக நமக்கு இன்னும் ஒரு சில இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. சூட்டினால் பழுத்த பிஞ்சு. என்ன வெம்பி போயிருக்கு, அப்போ தண்ணி இல்லாமல் அனல் மூலியமாக பழுத்த பிஞ்சை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிஞ்சிலே பழுத்தது, அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், வெம்பல். குழு குளுத்த பழம், அலியல். என்ன இது ரொம்ப குழு குளுத்து போச்சு. அடுத்து குழு குளுத்து நாரிய பழம். அந்த குழு குழுன்னு வந்துட்டு ஒரு ஸ்மெல் வரும் பார்த்திங்களா, அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், அழுகல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. பதராய் போன மிளகாய், பதர், அதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா சொண்டு அப்படின்ற பெயரில் சொல்லக்கூடியதாக இருக்குது. கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்டுப்போன பழத்தை கோட்டான்காய் அல்லது கூகைக்காய். கோட்டானுடைய வேறு பெயர் தான் கூகை. அப்போ கோட்டான் உட்கார்ந்த காயை நம்ம என்னன்னு சொல்கிறோம், கோட்டான்காய் அல்லது கூகைக்காய். தேரை உட்காந்ததை தேரைக்காய்ன்னு சொல்கிறோம். தேரை அமர்ந்ததினால் கெட்டுப்போன தேங்காய். தேரை உட்காந்ததுனால கெட்டுப்போன காயை தேரைக்காய்ன்னு சொல்கிறோம். அதே தேரை அமர்ந்ததுனால கெட்டுப்போன தேங்காயை தேங்காய் அப்படின்னு வந்தால் அல்லிக்காய். என்ன காய்? அல்லிக்காய். சரிங்களா? தென்னையில் கெட்ட காய், அப்போ தேங்காய். தென்னையில் கெட்ட காய் என்னன்னு சொல்கிறோன்னா ஒல்லிக்காய். அப்போ தேரை அமர்ந்ததுனால் கெட்ட தேங்காய் அல்லிக்காய், தென்னையில் கெட்ட காய் ஒல்லிக்காய் அப்படின்ற பெயரில் குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. அடுத்து பழமும் தோலும். இது ரொம்ப முக்கியங்க. இது நம்மளை ஏமாத்திடுங்க. இந்த பழமும் தோலும் நம்மளை ஏமாற்றக்கூடியதாக இருக்கும். பழங்களின் மேற்பகுதியினை குறிக்க வழங்கும் சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பழத்தில் ரொம்ப மிக மெல்லியதாக இருக்கக்கூடியது என்னன்னு சொல்கிறோன்னா துளி அப்படின்னு சொல்லுவோம். திண்ணமாக இருக்கக்கூடியதை தோல்னு சொல்லுவோம். வன்மையான அப்படின்னு வரப்போ தோடு, மிக வன்மையான. வன்மையானா தோடு, மிகவும் வன்மையானனா ஓடு. சுரையின் ஓடு குடுக்கை. தேங்காய் நெற்றியினுடைய மேற்பகுதி மட்டை. இப்போ தேங்காவை பிரிப்போமா, மட்டையை பிரிப்போமா, அதுதான் மட்டை. நெல் கம்பு என்னன்னு சொல்லுவோம்னா உமிக்கருகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. வரகு மற்றும் கேழ்வரகு கொம்பை. வரகு மற்றும் கேழ்வரகு அதனுடைய மேல் பகுதி என்னன்னு சொல்லுவோம், கொம்பை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. ரொம்ப மெல்லிசாக இருந்தால் அது துளி. தோல் திண்மமாக இருந்துச்சுன்னா அது தோல். வன்மையாக இருந்துச்சுன்னா அது தோடு. மிகவும் வன்மையாக இருந்ததுன்னா அது ஓடு. ஓகேங்களா? சரி, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்குமா? அடுத்து பாருங்கள், மணி வகை. மணி வகையிலேயே நமக்கு கேள்விகள் கேட்பாங்க. சரிங்களா? ஒரு 9 மணி வகைகள் இருக்குது. தாவரங்களுக்கு வழங்கப்படும் சொற்கள். நெல், புல், கம்புக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா மணி வகையில் கூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெல் கூலம், புல்லு கூலம், கம்பு கூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை உளுந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பயிருன்ற பெயரில் குறிப்பிடுறாங்க. வேர்க்கடலை, கொண்டக்கடலை, இது மாதிரி கடலைன்னு முடிஞ்சாலுமே அது கடலை. கத்திரி, மிளகாய், விதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூட்றாங்க. புளி, காள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. காஞ்சிரை அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா நச்சு மரம். இதையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் கொடுக்குறத நமக்கு எப்போ வேணாலும் கேட்கலாம். காஞ்சிரை அப்படின்றதுனாது நச்சு மரம். அதை காள் அப்படின்ற பெயரில் சொல்லுவாங்க. வேம்பு மற்றும் ஆமணக்கு, வேப்ப முத்து, ஆமணக்கு முத்து அப்படின்னு சொல்லுவாங்க. மா மற்றும் பனை உள்ளே இருந்து அந்த இது வருது பார்த்திங்களா, கொட்டை, மாங்கொட்டை, பனங்கொட்டை. தென்னையினுடைய வித்து தேங்காய். அப்போ தென்னையினுடைய வித்துன விதையா, அப்போ தென்னையினுடைய விதையை நம்ம என்னன்னு சொல்கிறோம், தேங்காய். அவரை துவரை முதிரை. அவரை உளுந்துன்னு வந்தால் பயிர், அவரை துவரைன்னு வந்தால் முதிரை அப்படின்ற பெயரில் குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? இந்த 11 கான்செப்டும் ரொம்ப 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 முக்கியமானதுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் வினாக்கள் பொருத்தமற்றவை அப்படின்றத ஒரு வினாவாக கேட்பாங்க. ஒரு சொல் தரும் பல பொருட்களில் இருந்தும் நமக்கு வினாக்கள் அமையக்கூடியதாக இருக்கும். தேங்க்யூ டு ஆல்.